ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு எம்டி காப்பர் பிசிபி ஒன்று வாங்கியிருந்தோம் ஆன்லைனில். இதை வந்து எப்படி வந்து ஒரு போர்டாக வந்து நம்ம மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து மொத்தம் 2 பார்ட்டாக வரும். பார்ட் 1 வந்து டிசைன் பண்ணுற சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுமே. செகண்ட் பார்ட் வந்து எப்படி போர்டாக மேக் பண்ணுறதுன்னு தான் வரும். இதுவே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த போர்டு மேக் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து காப்பர் பிசிபி போர்டு. நான் அந்த போர்டில் வந்து ஏற்கனவே இது ஒரு 2 போர்டு வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து 12 இன்ச்சு, இந்த சைடு 12 இன்ச்சு, இந்த சைடு 12 இன்ச்சு. அடுத்தது வந்து பிசிபி எச்சிங் பவுடர். இது வந்து ஃபெரிக்ளோரைடுன்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் இது ஒன்று வாங்கிக்கிங்க. அடுத்தது இந்த மாதிரி இது வந்து உங்கள் நார்மல் மளிகை கடையிலே கிடைக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இந்த காப்பர் சைடு வந்து இப்படி தேகிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் வந்து கயிறாக இதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கு இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்திருப்போம். அதுபோக வந்து ஒரு அயன் பாக்ஸ் எதுக்குன்னா வந்து நம்ம இது சர்க்கியூட் வந்து எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு வருவோம். அந்த பிரிண்ட் பண்ண அந்த பேப்பர் வந்து இந்த போர்டில் வச்சு நம்ம ட்ராக் எடுக்கிறதுக்காக இந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைவ் இது ஓப்பன் ஆகும். இங்கே வந்து இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது கொடுத்தீங்கன்னா இதில் டவுன்லோட் எனிவே இது வந்து ஒரு 416 MB வரும். டவுன்லோட் எனிவே கொடுத்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இதை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன், இது கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இது வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ப்ரோட்டியஸ் 8.11 ப்ரோன்னு இருக்கும். இதுதான் அந்த சாஃப்ட்வேரு. டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ வந்து நார்மல் நீங்கள் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், 5 minutes ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துங்க. இப்போ வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து ப்ரோட்டியஸ் 8 ப்ரொஃபஷ்னல் சாஃப்ட்வேர் இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே வந்து இப்படி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இப்படி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ காம்பனன்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இங்கே பீன் இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா தான் காம்பனன்ட்ஸ் எடுக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு காம்பனன்ட் தேடுறீங்கன்னா கூட உங்களுக்கு இப்போ வந்து எனக்கு காமிக்குது, உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக காமிக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்குங்க. ப்ராப்பர்ட்டிஸில் கம்பேட்டபிலிட்டின்னு இருக்கும். இது போயிட்டு நான் வந்து இது கொடுத்து வச்சுருக்கேன், ரன் த ப்ரோக்ராம் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதை வந்து டிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா தான் வரும். அப்படி இல்லைனா அந்த இது காம்பனன்ட்ஸ்லாம் காட்டாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அது எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே நியூ ப்ராஜெக்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கான
நேம் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு 012 4 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதுக்கு வந்து நான் ரெக்டிஃபையர் செய்ய போகிறேன். அதனால் நான் ரெக்டிஃபையர் இது பண்ணிக்கிறேன். ரெக்டிஃபையர்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபினிஷ்னு வந்தோடனே என்டர் கொடுத்தோடனே இப்படி ஃபுல்லாக இதாகிங்க. நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பின் இந்த இடத்துல இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து காம்போனன்ட்ஸ் எடுக்கணும். இதில் வந்து இப்போ நான் வந்து டயோடு எடுத்துக்கிறேன். இந்த டயோடோட இது வந்து 6A10. டைப் பண்ணோடனே வந்து டயோடு காமிச்சிருச்சு, 6 ஆம்ஸ் டயோடு. இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னா, இந்த இதில் வந்து நம்ம எந்த காம்போனன்ட் செலக்ட் பண்ணமோ சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் கோடு வந்துடும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டயோடு காமிக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கெப்பாசிட்டருக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே கெப்பாசிட்டர்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல என்னு ஆரம்பிக்கும், அடுத்தது வந்து பி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 25 வோல்ட்டு 1000 மைக்ரோஃபேரட் இதுதான் வந்து இந்த இது கரெக்டாக இருக்கும். இதை கொடுத்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரேடியல் எலக்ட்ரோலைட்டிக். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து டிபி லாக் இது போட்டிங்கன்னா, இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த க்ரீன் கலர் பின்னு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோ கூட போடுறேன். அந்த இது ஒன்று எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ரெக்டிஃபையர் மேக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயோடு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நார்மலாக வந்து ரெக்டிஃபையர் மேக் பண்ணுற மாதிரியே இதுலேயும் நீங்கள் வந்து மேக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து நான் வந்து டயோடு வச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு டயோடு வச்சிட்றேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே வச்சிட்றேன். மொத்தம் 4 டயோடு வைக்கணும். ஓகே, 4 டயோடு வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து இந்த கோடு போட்டிருக்க சைடு தான் வந்து மைனஸு. இப்போ ஒரு டயோடோட மைனஸை வந்து ஒரு டயோடோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணுறேன். இன்னொரு டயோடோட மைனஸை வந்து இன்னொரு டயோடோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது 2 ப்ளஸ்ஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டு 2 மைனஸையும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டர் வச்சுக்கலாம். நார்மலாக வந்து நீங்கள் ரெக்டிஃபையர் போடுற மாதிரி தான். நான் உங்களுக்கு எப்படி இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 டயோடு ஒரு கெப்பாசிட்டர் வந்து நம்ம சென்ட்ரலேயே வச்சிடறோம். இந்த டயோடு அதாவது நார்மல் நீங்கள் எப்படி ரெக்டிஃபையர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த டிபி லாக் அப்படிங்கிறது போடுறோம். நான் அதோட ஃபோட்டோ கூட இன்னொருக்கா போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அந்த இதை போட்டு முடித்தோடனே பிசிபி லே அவுட்டுன்னு இருக்கும் இந்த இடத்துல ரெட் கலரில். இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து நீங்கள் காம்போனன்ட் மோடு போய்க்கிங்க. காம்போனன்ட் மோடில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 டயோடே வச்சிடலாம். D1 D2 வரிசையாக இதில் இருக்க அந்த மேலே அந்த இதில் ஒரு நிமிஷங்க, இதில் போட்ட மாதிரியே D1 D2 D3 D4 இதே மாதிரியே வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 டயோடே வச்சாச்சு. அடுத்தது இந்த கெப்பாசிட்டர் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த டிபி லாக். இதில் வந்து டிபி லாக் இந்த J1 தான் வந்து ஏசி இன்புட்டு, J2 வந்து டிசி அவுட்புட்டு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம J1 வச்சுக்கலாம் இந்த சைடு. அடுத்தது வந்து J2 வச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து ட்ராக் மோடுன்னு ஒன்று இருக்கும். இதை கொடுத்து நீங்களே ட்ராக் போடுறீங்கனாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோ ரூட்டர்னு இந்த ஒயர் மாதிரி போட்டுருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பிகின் ரூட்டிங்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராக் போட்டுரும். இது ட்ராக் போடுறதுல என்ன ப்ராப்ளம்னா, இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பிசிபியோட டாப் சைடு வந்துடும். அதனால் இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்சில் டு பாட்டம் காப்பர்னு மாற்றிடணும். எல்லா இதையுமே மாற்றணும் நீங்கள். செலெக்ஷன் மோட் போயிட்டு பாட்டம் காப்பர்
எல்லா இதையுமே வந்து பாட்டம் காப்பர்னு மாற்றிருங்க. பாட்டம் காப்பர்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு இதில் எரர் காட்டும். இந்த எரர்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுங்க. இப்போ இதில் நான் உங்களுக்கு எரர் காட்டுறதை காட்டுறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டச் ஆகிறனால எரர் காட்டுது. அதுக்கு நம்ம வேறு ஏதாவது அது பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் எரர் காட்டுது, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே போகிற இந்த ட்ராக்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கலாம். எப்படின்னா சொல்லுங்க, இப்போ வந்து நம்ம ட்ராக் மோடு போய்க்கலாம். ட்ராக் மோடில் இங்கேருந்து இதையுமே அதே மாதிரி பாட்டம் காப்பருக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து இந்த ட்ராக் வந்து இங்கே போகணும். அப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த டயோடு வழியாக போச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டைரெக்டாக கொண்டாந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல மட்டும் டச் ஆகாமல் பார்த்துக்குங்க. ட்ராக்கோட சைஸை நீங்கள் வந்து பெருசு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் இதுதான். இப்போ வந்து நம்ம வந்து இதோட ட்ராக் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பாக்ஸ் மோடுன்னு 2D பாக்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல தேடினீங்கன்னா கிடைக்கும். 2D கிராஃபிக்ஸ் பாக்ஸ் மோடுன்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இதையே ஓகே க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2D டெக்ஸ்ட் மோடுன்னு இருக்கும், அதை பாருங்கள். இதை கொடுத்து நீங்கள் வந்து எந்த நேம் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து டெக் கிளாஸ் தமிழ்னு போடுறேன். போட்டாச்சு. இதை வந்து ஓகே இப்போ நீங்கள் வந்து இதை போல்டாக வேணுன்னா இதை கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கீழே இந்த இடத்துல வந்து நான் ரெக்டிஃபயர்னு எழுதிக்கிறேன். இதில் வந்து இந்த வித்து இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சைஸு இதெல்லாம் மாறும். இந்த இடத்துல மாறி இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா இப்படி நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம போட்ட இந்த போர்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறக்காக இந்த இடத்துல ஒரு 3D விசுவலைசர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போர்டு எப்படி இருக்கும்னு ஒரு சாம்பிள் இது அதுவே காட்டும். பாட்டமில் ஃபுல்லாக ட்ராக்கு, நம்மளுக்கு வந்து இந்த சைடு வந்து இது வந்துடும், காம்போனன்ட் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு இதை பொறுத்து நீங்கள் இதை பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும் என்னென்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஏசி இன்புட்டு டிசி அவுட்புட்னு எழுதிக்கலாம். ஏசி இன்புட் இது வந்து நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வேணாலும் இதோட சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக வேண்டியதில்லை. இதுக்கு வந்து டிசி அவுட்னு எழுதிக்கலாம், அவுட்புட்னு எழுதிக்கலாம். டிசி அவுட்புட்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். சரி, இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த J1 J2 இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்மளால் எடுத்துட முடியாது.
இப்போ வந்து நம்ம 3D விசுவலைசரில் பார்க்கலாம். டிசி அவுட்புட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ஏசி இன்புட்டுங்கிறதும் கரெக்டாக வந்திருக்கு, எனக்கு தெரியும். இது வந்து டாப் வியூ. இப்போ இது வந்து காம்போனன்ட்ஸ் இல்லாமல் இது காம்போனன்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ். அதில் இதே மாதிரி வந்து நீங்கள் பாட்டம் சைடு காப்பர் சைடு வந்து உங்களுக்கு நேம் போடணும் அப்படின்னா இதே மாதிரியே நேம் இன்னொன்று காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு இந்த நேமோட லேயர் சேஞ்ச் லேயர் வந்து கொடுத்து நீங்கள் டாப் பாட்டம் காப்பர் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ட்ராக் இருக்கிற சைடும் வந்து உங்களுக்கு நேம் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து எப்படி நம்ம பிரிண்ட் எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல அவுட்புட்டுன்னு இருக்கும், அதில் வந்து பிரிண்ட் லே அவுட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி லோடாகி ஒரு விண்டோ வரும். இதில் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப் சைடு எடுத்துக்கலாம். அதுக்காக பாட்டம் காப்பர், பாட்டம் ரெசிஸ்ட்டு, இது எல்லாமே எடுத்து விட்ருங்க. இப்போ வந்து என்னென்னா இப்போ நம்மளுக்கு பாட்டம் சைடு ஃபுல்லாக வந்து டாப் சைடு ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ டாப் சைடை நம்ம வந்து மிரர் பண்ணணும். டாப் சைடு அப்படியே மிரர் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. சரி, இதை விடுங்க, நான் அதை ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரெக்டிஃபயர் டாப் சைடுன்னு வச்சிட்றேன். ஏற்கனவே இருக்கிறது வந்து டாப்னு வச்சுருப்பேன், அது டாப் சைடுன்னு வச்சிட்றேன். இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணோடனே அது லோட் ஆகிடும். இப்போ பாட்டம் சைடு இது பண்ணுறாங்க அவுட்புட்டு, அதே மாதிரி பிரிண்ட் லே அவுட்டு. இப்போ வந்து டாப் காப்பர், டாப் சில்கி எல்லாமே வந்து நம்ம எடுத்து விட்றணும். டாப் ரெசிஸ்ட் இது எல்லாமே எடுத்து விட்றணும். இப்போ வந்து நம்மளுக்கு ட்ராக்கோட பாட்டம் சைடு இருக்கும். இதை வந்து மிரர் பண்ணக்கூடாது, நார்மலில் வச்சுருங்க. நார்மலில் வச்சு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி வரும். நம்ம அதே மாதிரி ரெக்டிஃபயர் பாட்டம்னு டைப் பண்ணிக்கலாம். பாட்டம் சைடுன்னு வச்சிடலாம். இப்போ சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம போய் அதை பார்க்கலாம், நம்மளுக்கு எப்படி வந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ், பிசிபி மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த டாப்பு பாட்டம் இருக்கிறத நான் டெலிட் பண்ணிடுறேன். அது ஏற்கனவே நான் இது பண்ணது. இப்போ வந்து டாப் சைடுன்னு இருக்கிறத டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. எல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாட்டம் சைடு பார்க்கலாம். ஓகே, பாட்டம் சைடு எல்லாம் நீட்டாக தான் வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1 வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. பார்ட் 2 வீடியோவில் எப்படி போர்டாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.